உங்ககிட்ட இருந்து உண்மையை எப்படி வரவழைக்கணும்னு எனக்கு தெரியும். டேய் வினோத்துக்கு போனை போடுறா. விடுங்க. டேய் போனை போட்டியா? ஏய் பாப்பா, யாருன்னு தெரியுதா? பவித்ரா, ஐயோ தாத்தா, தாத்தாவே தான். இப்ப நீ அந்த நகையை பத்தி சொல்லல, உன் தாத்தா உயிர் அவ்வளவுதான். புரியுதா? ஐயோ ஏய் கேக்குறேன்ல, சொல்லு. நீ சொல்ல மாட்ட போல. டேய் அந்த ஆளை குத்தி போடுற. ஐயோ வேண்டாம், என் தாத்தாவை ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் சொல்றேன். பவித்ரா, அந்த நகையெல்லாம் என் பாட்டி ரூம்ல ஒரு லாக்கர் இருக்கு. அந்த லாக்கர்ல தான் நான் வச்சிருக்கேன். நீ சொல்றது நம்பலாமா இல்ல போய் சொல்றியா? என் பாட்டி மேல சத்தியமா அது அந்த ரூம்ல தான் இருக்கு. என்ன நம்புங்க ப்ளீஸ். என் தாத்தாவை விட சொல்லுங்க. ரமா மேல சத்தியம் பண்றானா? அது உண்மையாதான் இருக்கும். லாக்கர்னு சொன்னியே, அதுக்கு பாஸ்வேர்ட் இருக்கா? இருக்கு. என்னது அது? 7381. அதான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல. ப்ளீஸ் என் தாத்தாவை மட்டும் விட சொல்லுங்க. டேய் அந்த ஆளை விட்டுறா. போகும்போது அந்த ஆளு போனு சிம்மு எல்லாத்தையும் உடச்சு போட்டு போ. தம்பி தம்பி வேணாம் தம்பி, தம்பி வேணாம் தம்பி, தம்பி தம்பி வேணாம் தம்பி, தம்பி ஐயோ ஐயோ, என் பேத்தி அங்க ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கா போல் இருக்கு. கடவுளே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அண்ணா அதான் பாப்பா எல்லாத்தையும் சொல்லிட்டால. டேய் நமக்கு தேவையான விஷயம் கிடைச்சிடுச்சு. அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்தை கொடுத்து மயங்க வச்சிருங்க. டேய் அந்த ஸ்ப்ரேயர்ரா. நம்மள மயக்கம் போட வச்சுட்டா அப்புறம் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால மூச்சை கொஞ்ச நேரம் அடக்கிக்குவோம். சீக்கிரம்டா. வேண்டாம் 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 வேண்டாம். வண்டி எடு.